அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 34. அழகிலா விளையாட்டுடையான். பல்லூழி காலத்திற்கு முற்பட்ட தமிழகத்தின் இதய பாகமாய் விளங்கியது ஒரு பெரும் காடு. அக்காட்டிற்கு தில்லை வனம் என பெயர் வழங்கி வந்தது. அதற்கு அடுத்தபடியாக கடம்ப வனமும், அதாவது தற்போதைய மதுரை, வேணுவனமும் தற்போதைய திருநெல்வேலியும் பெயர் பெற்று விளங்கின. அந்த கற்பாந்த காலத்திலே ஒரு நாள் புண்டரீக வனம் எனும் தில்லை வனத்தில் மாத்தியானந்தர் என்ற பெரு முனிவர் ஒருவர் கடுந்தவம் புரிந்து வருகிறார். பல்லாண்டு கால பெரும் தவத்தால் அம்முனிவரின் திருமேனியெங்கும் சடைமுடி வளர்ந்து தொங்குகின்றது. ஊன் உறக்கம் ஒழித்து தவச்சூடு ஏறியதால் அவர் கண்கள் புலிக்கண்கள் என சிவந்து இருக்கின்றன. கை விரல்களிலும் கால் விரல்களிலும் புலிநகம் போன்ற கூரிய நகங்கள் முளைத்திருக்கின்றன. மும்மலமும் அடக்கியதால் அம்முனிவர் பெருமானின் திருவுடல் வற்றலாக காய்ந்து விலா எலும்புகள் புலியுடலின் மீதுள்ள வரிகள் போல வரி வரியாக தெரிகின்றன. மொத்தத்தில் ஒரு புலியே அங்கு தவம் இயற்றி கொண்டிருப்பது போல தோற்றமளிக்கிறார் மாத்தியானந்தர். இத்தகைய புலி வடிவினராய் யோக நிஷ்டையில் ஆழ்ந்திருந்த வியாக்கிரபாதரை காண வருகிறான் ஒரு மன்னன். வைவஸ்த மனு வம்சத்தை சேர்ந்த 5வது மனுவாகிய உலகேந்திரன் என்பானின் மூத்த புதல்வன் அவன். அவனது பெயர் சிம்மவர்மன் என்பதாகும். அம்மன்னன் இளம் வயதிலேயே தொழுநோயால் பீடிக்கப்பட்டு தொல்லைகள் பல அனுபவித்ததால் அப்பெரும் தொல்லையிலிருந்து மீளும் மார்க்கத்தை கேட்டறியவே தில்லைவன தவ யோகியாரிடம் வந்திருக்கிறான். மன்னனின் குறை கேட்டறிந்த முனிவர் அவனை அவ்வனத்தின் நடுவேயுள்ள ஸ்வர்ணமயமான ஒரு குளத்திற்கு அழைத்து செல்கிறார். அந்த குளம் அவ்வனத்தில் உள்ள மா மூலிகை செடிகளை எல்லாம் அலம்பி வரும் நீரால் நிறைந்து ஸ்வர்ண நிறமாக காட்சியளிக்கிறது. அதிலுள்ள தாமரை இலைகளும் பூக்களும் கூட பொன்னிறம் பெற்று பிரகாசிக்கின்றன. அந்த அதிசய குளத்தின் மற்றொரு அதிசயத்தை அரசனுக்கு விளக்குகிறார் முனிவர். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நற்குணமும் நல் ஒழுக்கமும் வாய்ந்தவளான வசிஷ்டரின் தங்கை ஒருத்தியை மணந்து கொண்டு இந்த தில்லை வனத்திற்கு வருகிறார் வியாக்கிரபாதர். இக்குளக்கரையின் ஓரத்தே சுயம்பு லிங்கமாய் தோன்றியிருந்த சிவலிங்கத்தை கண்டு அதனை பக்தி சிரத்தையுடன் பூசிக்க தொடங்குகிறார். அதற்காக அங்கேயே ஒரு பர்ணசாலையும் அமைத்துக் கொள்கிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ரிஷி தம்பதிக்கு ஒரு ஆண் மகவு பிறக்கிறது. அக்குழந்தைக்கு உபமன்யு என்று பெயரிடுகின்றனர். குழந்தை காமதேனுவின் பாலை உண்டே வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் அக்குழவிக்கு பால் தர காமதேனு வராமல் போகவே முனிவர் தம் மகவை தூக்கி சென்று ஜம்புலிங்கத்தின் பாதாவிருந்தத்தில் கிடத்திவிட்டு அங்கேயே அமர்ந்து கடுந்தவம் நிற்கிறார். தை திங்கள் குருவாரம் பூச நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் கூடிய சுப நாள் அன்று. பானுகம்பனின் சந்திரனையொத்த வெண் சங்கம் அண்டம் அதிர பிரணவ ஓங்கார ஓசையை எழுப்புவது கேட்கிறது. கைசிற சிறுங்கனின் மத்தளம் எழுகடலோசையும் அடங்கும் வண்ணம் ஆர்த்து எழுந்து துணிக்கிறது. தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி எனும் 4 வகை வாத்திய கருவிகளும் நான்மறை ஒலியாக ஒலிக்கின்றன. பிரம்மாவும் விஷ்ணுவும் திருசகசிர முனிவர்களும் தும்புரு நாதர்களும் சித்த வித்யாதர யக்ஷ கிண்ணறர்களும் காந்தர்வர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் சிவகண தலைவர்களும் அங்கு வந்து கூடுகின்றனர். தாரகாவன முனிவர்களின் செருக்கை அடக்க கைலையங்கிரிநாதன் கோர தாண்டவமிட்ட காட்சியை காண கொடுத்து வைக்காத ஆதிசேஷனும் தனது பூர்வ ஜென்மமான பதஞ்சலி முனிவர் உருவில் பிலத்வாரம் வழியே தில்லைவனம் வந்து சேர்கிறான். கடுந்தவ நிஷ்டையில் ஆழ்ந்திருந்த வியாக்கிரபாதர் மேற் சொன்ன கோலாகல ஒலி அலைகளை செவிமடுத்து மெல்ல கண் விழிக்கிறார். அங்கே தாருகாவனத்தில் கொண்ட சீற்றம் தணிந்த சிவனார் தன்மை எழில் ரசம் வழிய ஞானமயமான சிற்சபையில் எழுந்தருளி ஒரு சரணத்தை குஞ்சிதமாக்கி தூக்கியும் அத்திருவடிகளில் சாற்றிய திருச்சிலம்பு ஒலிக்கவும் ஆனந்த நடனமாடுகிறார். அந்த ஆனந்த நர்த்தன காட்சியை அங்கு கூடியிருந்தோர் அனைவரும் தரிசித்து பரவசமாகின்றனர். பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் நடன சபேசனை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்து நின்று, ஐயனே, இந்த சித்த அம்பர நடன ரகசியத்தை எங்களுக்கு விளக்கி அருள வேண்டும் என்று இறைஞ்சுகின்றனர். இறைவன் திருவாய் மலர்ந்து அருளினார். பக்தர்களே, லோகாபகரமாக நாம் சித் அம்பரத்தின் ரகசியத்தை வெளியிடுகிறோம். விமலாக்கிருதியான நாம் சரீரத்தை உடைய ஆத்மாவினிடத்தில் எவ்வாறு விளங்குகிறோமோ அவ்வாறே பிரபஞ்ச தேகமாகிய சித் அம்பரத்தில் விளையாடுகின்றோம். இந்த ஞான சொரூபத்தை சித் என்று ஞானிகள் கூறுவார்கள். சைத்தன்ய ரூபமாகிய சித்தினுடைய அந்தரம் எதுவோ அதுவே அம்பரம். ஆதலால் பூமியின் இருதயத்தில் சித் ஆகிய அம்பரம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலுள்ள ஞான சபையில் நாம் நர்த்தனம் செய்கின்றோம். கூத்தரசர் மறைகிறார். ஞான சபையோரும் மறைகின்றனர்.
பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் மட்டுமே அங்கு நிற்கின்றனர். இந்த விவரங்களை கூறி முடிக்கிறார் முனிவர். மன்னன் சிம்மவர்மன் இவற்றை கேட்டு மகிழ்ச்சி பரவசமடைகிறான். தன் பிணி தீர மார்க்கம் கேட்கிறான். இச்சமயத்தில் பதஞ்சலி முனிவரும் அங்கு வருகிறார். அவ்விரு முனிவர்களும் இறைவனை பிரார்த்தித்த பிறகு சிவகங்கை எனும் அப்பொற்றாமரை வாவியில் மன்னனை மூழ்கி எழுந்து வர சொல்கின்றனர். சிம்மவர்மன் முனிவர் சொற்படி அவ்வாவியில் குளித்து எழுகிறான். என்ன ஆச்சரியம்! அக்கணமே அவன் தொழுநோய் மறைந்து ரவியொளி பொருந்திய தங்கமயமான சரீரத்துடன் விளங்குகிறான். அதை கண்டு வியந்த முனிவர்கள் அவனை இரண்யவர்மா என்று அழைக்கின்றனர். வசிஷ்டரின் சிஷ்யனான ரண்யவர்மன் தன் குருநாதரின் அழைப்பின் பேரில் நாடு திரும்பி பட்டம் சூட்டிக்கொண்டு தனது குடிப்படைகளுடன் தில்லைவனம் திரும்புகிறான். அங்கேயே தங்கி அனுதினமும் அம்பலவாணரின் ஆனந்த தாண்டவ தரிசனம் கண்டு அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறகு பதஞ்சலி வியாக்கிரபாதர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இரண்யவர்மன் விஸ்வகர்மா எனும் மகா கட்டிட கலைஞன் ஒருவனை அழைத்து ஹேமசபை கூடிய இடத்தில் எம்பெருமான் நடராசருக்கு ஒரு அதி உன்னத ஆலயம் எடுப்பிக்க செய்கிறான். விஸ்வகர்மாவால் அவ்வாலயம் உருவாகி முடிவடைகிறது. சிற்சபேசன் மனங்குளிர மெய்குளிர சர்வானந்த நர்த்தனராய் அங்கு நிரந்தரமாக வந்து குடியேறுகிறார். அரசர்க்கரசே, பல்லூழி காலத்திற்கும் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அனபாய குலோத்துங்கன் சுய விழிப்பு கொண்டவனாய் மெல்ல தலை நிமிர்ந்தான். அங்கே காடவராயர் மகிழ்ச்சி பொங்க நின்று கொண்டிருந்தார். வாருங்கள் காடவராயரே என்றான் மன்னன். காடவராயர் மன்னனின் எதிரே இருந்த ஒரு சிறிய பாறையின் மேல் வந்தமர்ந்தார். குளிர் தருக்கள் நிறைந்த திருவேட்களம் என்ற அந்த பிரதேசம் அந்த மாலை நேரத்தில் மனானந்த ரம்மிய காட்சிகளை கொண்டு விளங்கியது. 2 கல் தொலைவிற்கு அப்பால் தெரிந்த கூத்தரசர் ஆலயம் புனர் நிர்மாணத்தால் ஏற்பட்ட புது பொலிவுடன் மிளர்ந்து கொண்டிருந்தது. அரசே, இன்றுடன் சிற்றம்பலம் ஒன்றிலை திருத்தி பெரிதாக்கும் பணியை தவிர மற்ற எல்லா திருப்பணிகளும் செம்மையுற நடந்தேறி முடிவடைந்துவிட்டன. அரசர் அவர்கள் வந்து பார்வையிட சகல ஆயத்தங்களும் செய்திருக்கிறேன். வருகை தந்தருள வேண்டும் என்று நெஞ்சு கொள்ளா பூரிப்புடன் சொன்னார் காடவராயர். மெத்த மகிழ்ச்சி. இன்றுடன் எனது 1 வார கால உண்ணா நோன்பும் முடிவடைந்திருக்கிறது. எல்லாம் திருவருளின் மகிமைதான் என்றான் அனபாயன். அவன் குரலில் லேசான நடுக்கம் காணப்பட்டது. ஆனால் அவன் முகத்திலே ஒருவித தெய்வீக கலை சுடர் பரப்பி இருந்தது. என்ன சொன்னீர்கள் மன்னவா? 1 வாரம் உண்ணா நோன்பு இருந்தீர்களா? எனக்கு தெரியாதே. ஆமாம், உங்களுக்கு மட்டுமல்ல, என் அன்னைமார்க்கே தெரியாது. பிறர் அறியாமல் அந்நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வூர் கொட்டகாரத்தில் இத்துணை நாள் வந்து தங்கி இருந்தேன் என்று புன்முறுவலுடன் மிக அமைதியாக சொன்னான் குலோத்துங்கன். எதற்காக மன்னர் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்தார்கள்? தில்லை கோவிந்தராச பெருமாளுக்கு நான் செய்யவிருக்கும் அபச்சாரத்தை அவர் பொறுத்தருள வேண்டும் என்பதற்காக. காடவராயர் இதை கேட்டு வாயடைத்து போனார். உள்ளார்ந்த கவலையும் வியப்பும் மகிழ்ச்சியும் பக்தியும் கண்களில் கொப்புளித்து வழிய அனபாயனை ஏறிட்டு பார்த்தார். அப்படி அவனை ஊடுருவி பார்த்த மாத்திரத்தில் அவர் மனம் பகீரென்றது. உடல் அதிர்ச்சி அடைந்தது. அதிகாய பாகுவான அனபாயனா அங்கு அமர்ந்திருக்கிறான்? இல்லை, பஞ்சபூதங்களையும் வென்று 5 புலன்களையும் அடக்கி சுவாச பந்தனமிட்டு கடுந்தவத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு மகா முனிவன் போல அல்லவா இருக்கிறான். கம்பீரமான பார்வையை உமிழும் அவனது கண்கள் உட்குழிந்து ஆழ்ந்து போய் வளையமிட்டு கொண்டிருந்தன. பளபளக்கும் கன்னக்கதுப்புக்கள் உலர்ந்து ஒடுங்கி ஒட்டி இருந்தன. திரண்டு உருண்ட கழுத்து மெலிந்து கண்டங்காய் மட்டும் வெளியே தள்ளி இருந்தது. தின்தோள்கள் தேய்ந்து கரைந்து எலும்புகள் உயர்ந்து காணப்பட்டன. பறந்து விரிந்த மார்பு கூனி குறுகி விட்டிருந்தது. 2 பக்க விலா எலும்புகளும் எண்ணும் சிரமத்தை அறவே போக்கி விட்டிருந்தன. மொத்தத்தில் அவன் ஒரு எலும்பு சிலை போல தோற்றமளித்தான். காடவராயர் கண் கலங்கிவிட்டார். விக்ரம சோழன் இன்று இருந்து தன் அருமை செல்வனின் இந்நிலையை பார்த்தால் எப்படி மனம் விம்மி புலம்புவானோ அப்படி புலம்பிவிட வேண்டும் போல இருந்தது அவருக்கு. அரசே, தாங்கள் தில்லை பெருமாள் மூர்த்தத்தை அகற்றும் செயல் அபச்சாரத்தின் பார்ப்பட்டதல்லவே? அன்பின் நீதி செயல் அல்லவா அது? அதற்காக இவ்வளவு கடின நோன்பை மேற்கொண்டு விட்டீர்களே என்று அழமாட்டாத குறையாக கேட்டார் காடவராயர். ஆம் காடவராயரே, எனது செயல் அபச்சாரமானதல்ல என்பதை நான் அறிவேன். என் அந்தராத்மாவே அது சரி என்று சொல்லிவிட்டது. ஈசன் ஒளி வடிவானவன். கொழுந்து விட்டெறியும் தீயின் செவ்வொளியே சிவம் என்பது. அந்த செவ்வொளியை சுற்றி தெரியும் குளிர்ச்சியான நீல ஒளியே உமை என்பது. தீயின் இவ்விரு ஒளி பிரிவையே நாம் ஐயன் என்றும் அம்மை என்றும் ஆராதித்து வருகிறோம். அதுவே சிவம், அதுவே சக்தி. பிறகு நாம் 2 பிரிவாக பிரிந்தோம்.
அந்த ஒரு பிரிவினர் அப்பனை மட்டும் ஆராதிக்க தொடங்கினர். மற்றொரு பிரிவினர் அம்மையை மட்டும் வணங்க ஆரம்பித்தனர். அம்மையை வணங்கி வந்த பிரிவினருக்கு ஒரு ஆசை பிறந்தது. தாம் வணங்கும் இறைவியை பெண் வடிவில் காண அவர்கள் விரும்பவில்லை. அதில் ஏதோ குறை இருப்பதாக எண்ணினர். ஆகவே அம்மைக்கு அந்த நீல ஒளிக்கு ஆண் வடிவம் தர விரும்பினர். அதன்படி அம்மை அப்பனாகி மாயோன் என்றும் திருமால் என்றும் பெயர் பெற்றார். அம்பாள் பெருமாளானார். ஆண்பாலாக இருந்த அவர் அன்விகுதியின்றி அல்விகுதியை ஏற்றார். எனவே சிவனே சக்தியாகி சக்தியே பெருமாளாகியது. ஒளியின் பிரிவு இரண்டுதான். இவ்விரண்டு ஒளிகளில் செவ்வொளி பிரியவில்லை. நீல ஒளி மட்டும் பிரிந்தது. அதை பிரிவு என்று சொல்ல முடியாது. ஒன்றிற்கு இரண்டு பெயர், அவ்வளவுதான். அப்பன் அம்மையில் அடக்கம், அம்மை ஐயனில் அடக்கம். செவ்வொளியின்றி நீல ஒளி இல்லை. நீல ஒளி இன்றி செவ்வொளி இல்லை. ஹரனில் ஹரியும் ஹரியில் ஹரனும் அடக்கும். ஆகவே செவ்வொளிக்கு நான் செய்யும் பணி நீல ஒளிக்கு ஊராக இராது. செந்நீல ஒளிகளுக்கு சேர்ந்த பணியே அது. இவ்வளவையும் ஆய்ந்துணர்ந்த பின்னர்தான் நான் தில்லை திருமால் மூர்த்தத்தை கடலிட முடிவு செய்தேன். ஆயினும் என் மனசாந்திக்காகவே இந்த உண்ணா நோன்பை மேற்கொண்டேன். இது தவிர இந்நோன்பு நோக்க வேறொரு காரணமும் உண்டு. நான் தில்லை பெருமானுக்கு செய்ய புகுந்த நற்பணிகளுக்காக 2 பெரிய மாணிக்கங்களை இழக்க வேண்டியவன் ஆனேன். அது எனக்கு மட்டுமல்ல, எனது நாட்டிற்கே பேரிழப்பாகிவிட்டது. வீரத்தின் உறைவிடமான சேதிராயரையும் இசைக்கலை மடந்தையான பரிவாதினியையும் இழந்ததைத்தான் குறிப்பிடுகிறேன். எனக்காக, எனது திருப்பணிகளுக்காக அவ்விரு குல மாணிக்கங்களும் தம் இன்னுயிரை பணயம் வைத்து விட்டார்கள். அவர்களின் ஈடிணையற்ற பணயம் என் இதயத்தை நைந்துருக செய்துவிட்டது. என்னையே பறிகொடுத்தவன் போல நான் தவித்து கொண்டிருக்கிறேன். அந்த தவிப்பை போக்கிக் கொள்வதற்காகவும் அவ்விரு வீர திலகங்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்காகவுமே நான் இந்த உண்ணா நோன்பை மேற்கொண்டேன். குலோத்துங்கனின் குரல் கம்மியது. அவன் கண்கள் கலங்கி இமைகள் ஈரமாயின. தன் பார்வையை எங்கோ செலுத்தி கொண்டு அமைதியானான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 35. கிருமி கண்ட சோழனா. புஜபல பராக்கிரமம் வாய்ந்தவரான காடவராயர் தம் உடலை வளைத்து குறுக்கினார். ஒரு மகானின் எதிரே நிற்கும் சாதாரண எளிய பக்தனை போல அவர் மெல்ல எழுந்து நின்றார். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அரசரின் கட்டளையை எதிர்பார்க்கிறேன் என்றார் தனிந்த குரலில். இதுவரை நடந்து முடிந்திருக்கும் திருப்பணிகளை இன்று நான் பார்வையிட வருகிறேன். அமைச்சர் அருள்மொழித்தேவரும் என்னுடன் வர ஏற்பாடு செய்யுங்கள். அருள்மொழித்தேவர் இப்போது ஆலயத்தில்தான் தங்கியிருக்கிறார் அரசே. தங்கள் வருகையை எதிர்பார்த்து அவர் முன்னதாகவே வந்திருக்கிறார். பாலவராயர்? அவர் குன்றத்தூரில் இருப்பதாக அறிகிறேன். மகளை இழந்த கவலை அந்த மாவீரரின் உள்ளத்தை வெகுவாக தகர்த்து விட்டிருக்கும். ஆம் அரசே, ஆனால் பாலவராயர் முன் எப்போதையும் விட இப்போது மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறாராம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே! ஆம் அரசே, தமக்குரிய ஒரே மகளை தமது நாட்டின் நன்மைக்காகவும் தம் மன்னருக்காகவும் நிர்தாரணம் செய்ய ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியில் அவர் இருக்கிறாராம். மேலும் அறம் தின்ற கொடியோனான சித்தன்னத்தேவனை அவள் காதலித்த குற்றத்திற்கு அதுவே ஏற்ற தண்டனை என்றும் சொல்கிறாராம். அது அவள் குற்றம் அல்லவே. காலத்தி தேவன் ஒரு சதிகாரன் என்பதை நானே அறியாதிருந்த போது பாவம் அந்த பேதை பெண் எப்படி அறிவாள்? அவன் என் நண்பன், சோழ அரசியல் செயலாளன் என்று மட்டும்தானே அவளுக்கு அவனை பற்றி தெரிந்திருக்கக்கூடும். ஆம் மன்னவா, ஆனால் பாரவலாயர் நினைப்பது வேறு மாதிரி. பரிவாதினி இப்போது உயிரோடு இருந்தால் தன் காதலன் தனது நாட்டின் ஒரு பெரிய துரோகி என்று தெரிந்ததும் அவனை அவள் காதலிக்க முடியாது, காதலிக்கவும் மாட்டாள். பின்னர் வேறொருவனையும் அவளால் காதலிக்க முடியாது, மனம் செய்து கொள்ளவும் இயலாது. தமிழ் குலத்தில் பிறந்த பெண் தன் வாழ்நாளில் ஒருவனைத்தான் காதலிப்பாள், ஒருவனைத்தான் மணந்து கொள்வாள். மனத்தால் ஒருவனை நினைத்த போதே அவள் அவனுடைய மனைவியாகி விடுகிறாள் என்பது நமது மரபு. எனவே பரிவாதினி உயிரோடு இருந்தால் அவள் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே காலம் கழிக்க நேர்ந்திருக்கும். அப்படியின்றி அவள் தன் நாட்டிற்காக ஜீவார்ப்பணம் தந்து வீர மரணம் எய்தியது மகிழ்ச்சிக்கு உரியது என்று பாலவராயர் மனநிறைவு கொள்கிறார். ஆயினும் பிள்ளை பாசம் பெரும் பாசம் அல்லவா? அந்த பாச பங்கத்தால் ஏற்பட்ட ஆறாத துயரை மாற்றி மறந்திருக்க தமது சொந்த ஊரில் தம் பெயரில் ஒரு குளம் வெட்டி கொண்டிருக்கிறாராம். இவ்வளவும் என்னால் வந்த வினைகள். காலத்தி தேவன் மீது நான் சிற்சில சமயம் கொண்ட சந்தேகத்தை உறுதிப்படுத்தி அதில் எனது கவனத்தை செலுத்தி இருந்தால் இத்துணை விபத்துக்களும் குழப்பங்களும் நடந்திருக்காது.
அவனும் அவன் கூட்டத்தாரும் நம்மிடமிருந்து தப்பி சென்றிருக்கவும் முடிந்திருக்காது. போனது போகட்டும் அரசே, எல்லாம் அதனதன் விதிப்படியே நடக்கும். தொண்டை மண்டலம் எல்லையை சுற்றி பலத்த காவல் போட்டிருக்கிறார் அமைச்சர். நம் ஒற்றர்களில் சிலர் அருவ நாட்டிற்கும் எருமை நாட்டிற்கும் தெலுங்கு நாட்டிற்கும் சென்றிருக்கிறார்கள். சித்தன்ன தேவனையும் அவனது ஆட்களையும் எங்கிருந்தாலும் பிடித்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன். பின் குறிப்பு: எருமை நாடு என்பது தற்போதைய மைசூர். மெத்த மகிழ்ச்சி என்று நீண்டதொரு பெருமூச்சு விட்ட குலோத்துங்கன் மற்றொரு விஷயம் என்று இழுத்தான். சொல்லுங்கள் அரசே. முக்கோ கிழானடி இப்போது எங்கே இருக்கிறாள்? கங்கை கொண்ட சோழபுரத்தில் உங்கள் அரண்மனையில் இருக்கிறாள். என் மகள் எழிசை வல்லவியும் இப்போது அவளுடன் தான் தங்கி இருக்கிறாள். முக்கோ கிழானடியை பற்றிய ஒரு செய்தியை தங்களிடம் சொல்ல வேண்டும். சேதிராயர் உயிர் நீத்த அன்றிலிருந்து அவள் சித்த சுவாதீனமிழந்து அன்ன ஆகாரம் ஏதும் ஏற்காமல் படுத்த படுக்கையாகி இருக்கிறாள். எப்போதும் தந்தையை கொன்ற பாவி நான், தந்தையை கொன்ற பாவி நான் என்று பிதற்றிக் கொண்டே இருக்கிறாளாம். இடையிடையே அனபாயரிடம் என்னை கொண்டு போய் விடுங்கள், அரசரிடம் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றும் அரற்றுகிறாளாம். அவள் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது என்று இன்று காலைதான் எனக்கு செய்தி வந்தது என்றார் காடவராயர் மிகுந்த மன வருத்தத்துடன். அனபாயன் இந்த விவரங்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவன் போல காணப்பட்டான். அவன் முகம் எல்லையற்ற துயரத்தால் வெளுத்து சிரித்தது. பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தலை நிமிர்ந்து, காடவராயரே, புறப்படுங்கள், போகலாம் என்று சொல்லி எழுந்தான். எங்கே அரசே? தலைநகருக்கா? இல்லை இல்லை, தில்லை நடராசர் ஆலயத்திற்கு. நடந்து முடிந்துள்ள திருப்பணிகளை சுற்றி பார்த்துவிட்டு எனது முடிவுப்படி காரியத்தை தொடங்கியாக வேண்டும். கோவிந்தராசரின் மூர்த்தத்தை அகற்றும் காரியம்தானே, அதை நான் செய்கிறேன். வேண்டாம், நானே செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறேன். இன்று இரவு 1ஆம் ஜாமம் தொடங்கும் நேரத்தில் நான் சிவகங்கையில் நீராடி செம்மண் வெண்மண் திருநாமமிட்டு கோவிந்தராசரின் கோயிலினுள்ளே போய் கதவை தாழிட்டு கொள்வேன். இரவு பகல் 7 நாட்கள் வரை யாரும் கதவை திறக்கக்கூடாது. 7ஆம் நாள் இரவு நடு சாமத்தில் அங்குள்ள திருமால் மூர்த்தத்தை என் மார்பிலே தாங்கி மண்ணில் சிரம்பட தவழ்ந்து போய் கடலில் சேர்ப்பித்துவிட்டு வருவேன். அதுவரை சோழ நாடு முழுவதிலும் உள்ள எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதை எனது உத்தரவாக கொண்டு நடக்கச் செய்யுங்கள். நான் வெளியே வரும் வரை என் அன்னைமார்களுக்கு சொல்லி அவர்களை முக்கோ கிழானடிக்கு துணையாக இருக்க சொல்லுங்கள். இவ்வாறு கூறிய பின்னர் குலோத்துங்கன் காடவராயரோடு கூத்தரசர் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டான். கூத்தரசர் எனப்படும் நடராசரின் ஆலயம் தெய்வாம்சத்தோடு காட்சியளித்தது. மேலும் அரசன் அனபாயனால் புதிய திருப்பணிகளை ஏற்று விளங்கிய அதன் எழிலார்ந்த அமைப்பை எடுத்து சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இப்படி அறிவின் எல்லையையும் மொழியின் சக்தியையும் மீறி நின்ற அக்கோயிலை மன்னன் குலோத்துங்கனும் அமைச்சர் அருள்மொழி தேவரும் காடவராயரும் அரசாங்க அதிகாரிகளும் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 குடிமக்களும் ஆனந்தம் கரைபுரள பக்தி புனல் பாய சர்வ அமைதியுடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். ஆகா, அந்த தெய்வ மனம் கமழும் திருக்கோயிலின் அமைப்பு என்னே சொல்ல! ஒரு தவயோக சிரேஷ்டரின் திருச்சரீரத்தை வடக்கே தலையும் தெற்கே பாதமுமாக அமைத்து சமாதியிட்டது போல அமைந்திருந்தது அந்த திருக்கோயில். அதிலுள்ள 1000 கால் மண்டபம் சிரசின் 1000 இதழ்களுடைய கமலம் என விளங்கியது. சிவகங்கை எனப்படும் திருக்குளம் மூளையின் மேற்புறத்தில் உள்ள சந்திர புஷ்கரணி என கொள்ளலாம். விழிப்பு நிலையில் ஆன்மாவினுடைய அறிவு மூளையில் உறைவது இயல்பாதலால் தேவ விமானத்தில் விடியற்காலையிலும் பிரதோஷ காலமாகிய ஆனி மார்கழி மாதங்களில் 1000 கால் மண்டபத்திலும் ஆனந்த தாண்டவனுக்கு மகா அபிஷேகம் நடந்து வந்தது. இவற்றின் தென் பாகத்தில் திரு குருமூர்த்தியும் ஜோதிலிங்கமும் இருக்குமிடம் விசுஸ்தி ஸ்தானமாக பாவிக்கலாம். அதற்கு தெற்கில் திருச்சிற்றம்பலம் என்னும் மகாசபை இருந்தது. அங்கே பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் இவர்களுக்கென 5 திருப்பீடங்கள் இருந்தன. அவற்றின் 5 படிகளும் பஞ்சாட்சரம் எனப்படும் 5 எழுத்துக்களை குறித்தன. சபையின் கதவு அவித்தை எனப்பட்டது. 96 தத்துவங்களும் 96 பலகணிகளாக அமைக்கப்பட்டிருந்தன. கனக சபையின் நடுவில் இருந்த 4 பொற்கம்பங்களும் 4 மறைகளாம். சுற்றிலும் இருந்த 28 மரத்தூண்களும் ஆகமங்களை குறித்தன. ரகசியம் முதல் நடராசர் இருக்கும் இடம் வரை பிரணவ பீடம் எனப்பட்டது. அந்த பிரணவ பீடத்தில் ஆனந்த நடராச பெருமான் எழில் மேனியுடன் வீற்றிருந்தார். அவருக்கு பின்னால் வாயு பாகத்தில் சுக்கில நிஷ்களமாகிய வியக்தலிங்கமும் அதற்கு பின்னே ஆரண ஆகமங்களும் திருச்சிற்றம்பலம் என அறிந்தோர்களால் ஏற்றி போற்றப்படுவதாகிய அழியா பரஞ்சுடர் சிவபொலி
சிதாகாத வடிவில் விளங்கி நின்றது. இதுவே சிதம்பர ரகசியம் எனப்பட்டது. 1000 கால் மண்டபம் அன்னமய கோஷம் என்றும், பேரம்பலம் பிராணமய கோஷம் என்றும், நிறுத்த சபை மனோமய கோஷம் என்றும், கனகசபை விஞ்ஞானமய கோஷம் என்றும் குறித்து நின்றன. மனிதனுடைய இருதய கமலம் மார்பின் மத்தியில் இராமல் சற்றே இடதுபுறமாக விலகி இருப்பது போல இங்கும் சபை கோயிலின் நடுவில் இல்லாமல் சற்றே இடது பக்கம் அமைந்திருந்தது. இருதயத்தில் இரத்தம் பிரவேசிக்கும் வழி பக்கவாட்டுகளில் இருப்பது போல நடராசரின் சன்னிதானத்தை அடையும் வழிகளும் சபையின் பக்கங்களிலேயே அமைந்திருந்தன. இந்த அதி அற்புத பொருள் பொதிந்த கோயில் அமைப்புகளை எல்லாம் பார்வையிட்டு வந்த பக்தர்கள் மேலும் மெல்ல நடந்தனர். திருச்சிற்றம்பலம் இப்போது ஏராளமான பொன்னாலும் மணிகளாலும் பொலிவு பெற்று விளங்கியது. உட்கோபுரமும் திருச்சுற்று மாளிகையும் சிறந்த கலா அம்சங்களுடன் திகழ்ந்தன. சிற்றம்பலத்தை போல பேரம்பலமும் தங்க ஓடுகள் வேயப்பட்டு தகதகத்தது. புதிய 7 நிலை கோபுரங்கள் எடுப்பிக்கப்பட்டிருந்தன. அம்மன் கோயிலும் பெரிதாகி விமானங்கள் அமைந்திருந்தன. சிவகாம கோட்டமோ சிந்தையை மயக்கியது. உமாதேவியர் உலாவர பொன்னாலும் மணியாலும் அலங்கரிக்கப்பட்ட பொற்தேர் ஒன்று பக்கம் நின்று கொண்டிருந்தது. விக்ரம சோழனால் நடராசருக்கு செய்தளிக்கப்பட்ட பொற்தேரும் மற்றொரு பக்கம் நின்றிருந்தது. பொன்னால் ஆன கற்பக தருக்கள் சிற்றம்பலத்தில் இருப்பது போலவே இப்போது பேரம்பலத்திலும் பொற்கற்பக தருக்கள் பொலிவுடன் விளங்கின. நாற்புறமும் கூடங்களோடு திகழும் திருக்குளம் ஒன்றும் கோயிலின் வடது பக்கம் அமைந்திருந்தது. சோழவள பூபதி அனபாய குலோத்துங்கன் இவற்றையெல்லாம் பார்த்து நெஞ்சு கொள்ளா பூரிப்பால் நெக்குருகினான். மதுரை ஆலவாய் கோவிலில் உள்ள வெள்ளி அம்பலமும், திருநெல்வேலியில் உள்ள தாமிர சபையும், திருக்குற்றாலத்தில் உள்ள சித்திர சபையும், திருவாலங்காட்டில் உள்ள ரத்தின சபையும் அவனது மனக்கண்ணில் ஒரு கணம் நிழலாடி மறைந்தன. உடனே தன் கண் எதிரே தோன்றும் பொன்னம்பலத்தை நிமிர்ந்து பார்த்தான். அதன் முன்றிலை அடைத்து கொண்டு நின்ற கோவிந்தராச பெருமாளின் கோயிலையும் திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் படர்ந்திருந்த மகிழ்ச்சி ரேகைகள் மறைந்தன. நேரே சிவகங்கையில் நீராடச் சென்றான் குலோத்துங்கன். இரவின் முதல் ஜாமம் தொடங்கியது. ஈர உடையுடன் மேனியில் திருநாமங்கள் ஒளி வீச கோவிந்தராசரின் திருக்கோயிலினுள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டான். 7 நாட்கள் நகர்ந்தன. 7ஆம் நாள் இரவு நடுச்சாமம் கதவு திறக்கப்பட்டது. இந்நாள் வரை திருச்சிற்றம்பலத்தின் முன்றிலில் பள்ளி கொண்டிருந்த கோவிந்தராச பெருமாள் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் துயில் எழுந்து தம் அன்பு செல்வன் அனபாயனின் மார்பிலே அமர்ந்து திருப்பார்க்கடலில் பள்ளி கொள்ள புறப்பட்டு சென்றார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.